السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كل بني آدم خطاء وخير خطائين التوابون، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருள்படியாக வந்திருந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று பல சிரமங்களை சந்தித்து ஹஜ்ஜை நிறைவேற்றி நல்லபடியாக தன்னுடைய தாய் நகருக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜம் மப்ரூராக ஆக்கி தந்தருள் புரிவானாக. இன்னும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று அங்கே தன்னுடைய உயிரை தியாகம் செய்துவிட்டார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜம் மப்ரூராக ஆக்கி தந்து அவர்களை சுவர்க்கத்தினுடைய தென்றல் காற்று வீசக்கூடிய மன்னரையாக அவருடைய மன்னரையை ஆக்கி தந்தல் புரிவானாக. மேலும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக பல சிரமங்களை சகித்து அல்லாஹ்வுடைய கடமையை முழுமையாக நிறைவேற்றி இருக்கின்றார்களோ அந்த ஹாஜிகளுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய கஷ்டத்திற்கு பகரமான ஒரு நற்கூலியை அவர்களுக்கு வழங்கி தந்தல் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து மனிதரோடு மட்டுமல்லாமல் பல ஜீவராசிகளையும் படைத்து அந்த ஜீவராசிகள் வாழ்க்கையில் நல்ல வழியிலே வாழ வேண்டும், அந்த ஜீவராசிகளுக்கு உடலாலும் பொருளாலும் எந்தவித தீங்குமே பட்டுவிடக்கூடாது என்ற முழு நோக்கில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு அந்த படைப்பினங்களுக்கும்
ஏற்பட்டன, அந்த சமுதாயத்தினுடைய விளைவுகள் என்ன ஆனன என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே தெள்ளத் தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இதை பற்றி நாம் சற்று ஆராய்கின்ற பொழுது, சென்ற வாரத்திலே 20/6/2024 அன்று கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அருந்தியதால் 37 நபருக்கும் மேலாக உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த விஷயத்திலே நம்முடைய அரசாங்கம் நமக்கு என்ன செய்தியை தெரிவிக்க போகின்றது? மதுவிலக்கை அமல்படுத்த முடியுமா? அது சாத்தியமா, சாத்தியமற்றதா என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் ஆராய கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? மக்களுக்கு இந்த சாராயத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன கற்றுத்தருகின்றது என்பதை பற்றியும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற அந்த நிகழ்விலே அந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் மாற்றப்பட்டார்கள். அதிலே அந்த 2 நபர்கள், கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், அவரது தம்பியான தாமோதரன் என்பவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். மேலும் அதிலே பணிபுரிந்த மாவட்ட ஆட்சியராக இருந்த சரவண்குமார் அவரும், மாவட்ட கண்காணிப்பாளர்களாக இருந்த சமை சிங் மீனா என்போரும், இவர்களெல்லாம் பணி மாற்றப்பட்டார்கள். அந்த இடத்தில் இருந்து அவர்களை அரசாங்கம் அவர்களை வேறு இடத்திற்கு மாற்றியது என்பதாகவெல்லாம் செய்தித்தாள்களிலே நாம் பார்க்க முடிந்தது. இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இதிலே அவர்கள் இறந்தவர்களுக்கு 10 லட்சம், யாரெல்லாம் அதிகமான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு 50,000 கொடுப்பதாக அரசு நிர்ணயம் செய்தது. இதிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அதிலே குடியை கெடுக்கும், குடி என்பது உடலுக்கு கேடு என்பதை அதிலே பொறிக்கப்பட்டிருந்தாலும் அதை அருந்தக்கூடியவர்கள் அவர்கள் குடும்பத்தை மறந்து விடுகின்றார்கள். தன்னுடைய குடும்பங்கள் சீரழிய போகின்றது என்பதை அவர்கள் விளங்கியும் அருந்தக்கூடிய அந்த கயவர்களை பற்றித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே ஆரம்பமாக நமக்கு உணர்த்தி காட்டினான். அதிலே முதலாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே எப்பொழுது இந்த சாராயம் என்பது ஹராமாக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆரம்பமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு தீய எண்ணத்தை அவர்களுக்கு உள்ளத்திலே உருவாக்கினான். அவர்கள் அந்த செய்தியை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று அவர்கள் இந்த சாராயத்தை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்பதாக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்குகின்றான். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி வல் அன்சாபு வல் அஜ்ஸாமு, இந்த விஷயங்களிலே குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், இந்த ஹம்ரும் மைசிரு, அதாவது சீட்டாடுவதும் போதை தரக்கூடிய அந்த சாராயத்தை பற்றி உங்களிடத்திலே கேட்குகின்றார்கள். நீங்கள் அவர்களிடத்திலே கூறுங்கள், அது மிகப்பெரிய பாவமான காரியம் என்பதை நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தின் மூலம் சஹாபாக்களை உணர்த்துமாறு எச்சரிக்கின்றார். இந்த போதையினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆராய்ந்து, மனித வர்க்கம் என்பது இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை சீராக இருக்கும், இந்த
இதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா கூறினான், அலம் தர இலல்லதீன ஊது நஸீபம் மினல் கிதாபி யஷ்தரூன ضلالத வ யுரீதுன அன் தலில்லு ஸபீல். உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயங்கள் வாழ்ந்தன. அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்களுக்கு தீங்கான விஷயங்களை விலை கொடுத்து அவர்கள் வாங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் தீய அந்த வழியை அவர்கள் நாடியதின் காரணமாக தீய விஷயங்களை அவர்கள் விலை கொடுத்து வாங்கினார்கள். அதுபோன்று நீங்கள் ஆக வேண்டும் என்பதை அவர்கள் பிரியப்படுகின்றார்கள் என்பதாக அவர்களுக்கு மேலும் ஒரு கட்டளையை அழகாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்களுக்கு அறிவித்தார். இதிலேயும் ஒரு சில மக்கள்கள் திரிந்து வந்தார்கள், ஒரு சிலர்கள் இன்னும் அதிலேயே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கிய அந்த விஷயம்தான் மிகவும் கடுமையாக அவர்களுக்கு இருந்தது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஜ்ஸாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். இந்த சாராயமும் சீட்டாடுவதும் அம்பு குறித்து எய்து ஜோசியம் பார்ப்பதும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஷைத்தானுடைய தூண்டுதலினால் உண்டாகின்றது. அவனுடைய வேலை இதுதான். ஆக நீங்கள் இதிலிருந்து நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கிவிட்டால் நீங்கள் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சிறு கண்டிப்போடு அவர்களுக்கு இறக்கினார். அதிலே ஒரு சில மனிதர்கள் அல்ல, முக்கால்வாசி நபர்கள் திருத்தினார்கள், ஒரு சில நபர்களை தவிர. இறுதியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கினான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகியா பைனஹுல் அதாவத வல் பக்லா. உங்களிடத்திலே அந்த ஷைத்தான் கோபத்தையும் பகைமையையும் உண்டு பண்ணுவதற்காக இந்த சாராயத்தின் மூலமாக சீட்டாடுவதன் மூலமாக பகைமையையும் உங்களிடத்திலே அந்த கோபத்தையும் உண்டு பண்ணுவதற்காக வேண்டிதான் உங்களை இந்த விஷயத்தின் பக்கம் தூண்டுகின்றான். இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த நினைவை விட்டும் தூரமாகி விடுவீர்கள், தொழுகையை நீங்கள் மறந்து விடுவீர்கள். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், இதை விட்டும் நீங்கள் நீங்கிக் கொள்வீர்களா மாட்டீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை பார்த்து எச்சரிக்கின்றார். ஆக இந்த மூன்று விஷயங்களிலும் நாம் பார்க்குகின்ற பொழுது முதலிலே அன்பான கண்டிப்பு, இரண்டாவதாக எடுத்துக்கொண்டால் அதை நாம் அன்பாக கண்டிப்பு என்றாலும் அதை ஒரு சில கோப பார்வையோடு சொல்லாமல் அன்பான பார்வையோடு அவரை நீ கண்டிக்குகின்றான். இதை நீ செய்யாதே, இதை நீ செய்யாமல் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியை நீ பெற்றுக்கொள்வாய், வெற்றி அடைந்து விடுவாய் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறிவிட்டு மூன்றாவதாகத்தான் அவர்களை கடுமையாக கண்டிக்குகின்றான். நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்வீர்களா மாட்டீர்களா என்பதாக அவர்களை கடுமையான பார்வை கொண்டு அல்லாஹ் தஆலா கண்டிக்குகின்றான். இந்த சாராய விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் 1970 இந்த பிரச்சனை இந்த இந்திய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. 1976 குஜராத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் 100 பேர் முதலிலே பலியானார்கள். அதற்கு பின்னால் 1984 ஹரியானாவிலே 44 பேர் பலியானார்கள். 1981 அதிலே 308 பேர் பலியானார்கள் கர்நாடகாவிலே. கேரளாவிலே 1982 78 பேர் பலியானார்கள். இப்படி தொடர்ச்சியாக வருடங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. அதிலே 2001 மகாராஷ்டிராவிலே 27 பேரும், 2001 தான் தமிழ்நாட்டிலே முதலாக பன்ருட்டியிலே 53 நபர்கள் பலியானார்கள். அந்த 2001 தமிழகத்தில் அதிகமாக இது போன்ற விஷச்சாராயங்கள் குடித்து இறந்தவர்களுடைய பலி எண்ணிக்கைகள் அதிகமாகிக் கொண்டே சென்றன. இதற்கு முற்றிலும் நாம் பார்ப்போமே ஆனால் இதிலே குஜராத்திலே மது விலக்கு தடை என்பது அந்த நேரத்தில் இருந்தாலும்
அந்த நேரத்திலும் அவர்கள் கள்ளச்சாராயத்தினால் 136 பேர் பலியானார்கள் என்பதாக ஒரு ரிப்போர்ட்டிலே எழுதப்பட்டிருக்கின்றது. இதை எழுதியவரும் அன்றைய நேரத்திலே முதலமைச்சராக இருந்த திரு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனந்த விகடனிலே தன்னுடைய பத்திரிகையான எழுதக்கூடிய செய்தியை நான் ஏன் பிறந்தேன் என்பதாக எழுதக்கூடிய அந்த கட்டுரையிலே அவர் எழுதியிருந்த அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆக இப்படி ஒவ்வொரு நாம் குறிப்புகளை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் இந்த கள்ளச்சாராயத்தினுடைய விளைவு நம்முடைய உயிரை மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தையே நிற்கதியாக ஆக்கி விட்டுவிட்டது. இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அழகாக மூமின்களை சிறிது சிறிதாக கண்டித்தான். நீங்கள் குடிகாரர்களாக இருந்தால் முழுமையாக உங்களால் விடைபெற முடியாது, சிறிது சிறிதாக நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 3 முறையாக நமக்கு அதிலே கண்டிப்பை ஏற்படுத்தி காட்டுகின்றார். இதிலே இதை ஏன் இவர்கள் அரசாங்கம் எடுத்து நடத்துகின்றார்கள் என்பதை நாம் பார்க்குகின்ற பொழுது இந்த வருமானத்தின் மூலமாகத்தான் அரசாங்கம் அதிக நிலுவையை சந்திக்குகின்றது. இதன் மூலமாகத்தான் நிதியாண்டினுடைய பிரச்சனைகளை அவர்கள் சரி செய்கின்றார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக மறைமுகமாக பல செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே திணித்து இவர்கள் இதை அமுலாக்கிக் கொண்டே இருக்குகின்றார்களே தவிர மதுவிலக்கு தடை என்பதை அவர்களால் அமுல்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் இது 1987 முதலிலே அவர்களுக்கு இதன் மூலமாக வருவாய் கிடைத்தது 3,72,472 கோடி அதிலே நன்மையை அடைந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் பல இந்த இந்திய தேசத்திற்கு உண்டான வளர்ச்சியை அவர்கள் காட்டினார்கள் என்பதாக அதே அந்த பத்திரிகை ஆனந்த விகடனிலே டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எழுதிய அந்த செய்தியிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த வருமானங்களை வைத்துத்தான் நாங்கள் அரசை செயல்படுத்துகின்றோம் என்பதாக அவர்கள் கூறி அதிலே இறந்தவர்களுக்கு 10 லட்சம் என்பதை அவர்கள் நிர்ணய தொகையாக விதிக்குகின்றார்கள். இது ஏனென்றால் அவர்கள் குடிக்கக்கூடிய மகான்களை நாம் அவர்களை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அல்லாமல் மென்மேலும் அவர்கள் குடிகாரர்கள் உருவாக வேண்டும் என்ற நோக்கில்தான் அவர்களை வழங்குவதை போன்று நம்மால் அறிய முடிகின்றது. இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளிலும் எடுத்துக்கொள்வோமையானால் பல மடங்குகளை இந்த இந்தியா சந்தித்திருக்குகின்றது. அதிலேயும் குறிப்பாக தமிழகத்திலே நாம் எடுத்துக்கொள்வோமையானால் இன்றைக்கு மொத்தம் 5329 மதுபான கடைகள் இருக்குகின்றன. இதிலே 500 கடைகளை மூடுவதற்கு இப்பொழுதுதான் அரசாங்கம் முடிவெடுத்திருக்குகின்றது. இதை அவர்கள் எடுத்திருந்தாலும் அவர்கள் நிதியாண்டிலே அந்த பட்ஜெட் தொகையாக அவர்கள் நிர்ணயித்தது 44,985 கோடி வருமானம் கிடைத்தது என்பதாக அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று 2021-22 அதையும் அதிகமாக 8,000 கோடி அதிகம் பெற்று 50,000 கோடியை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றோம் என்பதாக பட்ஜெட் நிர்ணயம் செய்கின்றார்கள். இப்படி மக்களுடைய உயிரை பறித்து மக்களுக்காக நீங்கள் என்ன அரசாங்கம் செய்கின்றீர்கள் என்பதை யாரும் கேட்பதற்கு முன்வர முடியவில்லை. நாமும் இந்த ஆட்சியை பார்த்து கொண்டுதான் இதில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற இந்த பிரச்சனைகளை வரக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆரம்பத்திலேயே இந்த மது என்பது ஹராம், இந்த மதுவை நீங்கள் அருந்தாதீர்கள், மதுவினால் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பமும் சீரழிந்து விடும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சிறிது சிறிதாக இந்த ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா இறக்கினான்.
இறக்கிய அந்த இறுதி தருணத்திலே கடைசியாக இறக்கினால் அல்லவா அந்த ஆயத்தை நீங்கள் திருந்துவீர்களா அல்லது திருந்த மாட்டீர்களா என்பதாக சொன்னவுடனே அந்த மதீனா நகரமே சாராய ஆறாக ஓடியது என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள். இப்படித்தான் நம்முடைய கட்டுப்பாடு, இஸ்லாமிய கட்டமைப்பு என்பது இப்படித்தான் இருக்குகின்றது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. எத்தனை மனிதர்கள் நாம் இஸ்லாத்திற்கு உண்டான அந்த கடமைகளை நாம் சரியாக செய்கின்றோம், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை நாம் சரியாக நிறைவேற்றுகின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோன்றுதான் ஒவ்வொரு கடமைகளையும் நமக்கு எது தகுதியாக இருக்குமோ, நமக்கு அது எதனால் உடனாலும் எல்லா விஷயங்களிலும் ஆரோக்கியமாக இருக்குமோ அதைத்தான் இந்த இஸ்லாம் நாடுகின்றது. ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இந்த இஸ்லாத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆராய்ச்சிகளிலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இது போன்ற ஒரு அற்புதமான வழிகாட்டு முறையை எந்த ஒரு மதமும் தந்ததில்லை, எந்த ஒரு மார்க்கமும் இப்படி ஒரு வழிகாட்டியதில்லை என்பதைத்தான் இன்றளவிலும் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் பதிவு செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கம் தான் இது. இந்த மார்க்கத்தை நாம் சரியாக கடைபிடிப்போமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுவதை போன்று லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நிச்சயமாக நாம் வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும். அவன் சொன்ன அந்த கட்டளைகளை நாம் சரியாக செயல்படுத்தக்கூடிய நிலைமையிலே நாம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஜெயம் பெற்றவர்களாக ஆகுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் அவனுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக, எந்த விஷயத்தை நம்மை ஏற்று நடக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த விஷயங்களை ஏற்று நடந்து, எதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னானோ அதை விட்டும் நாம் தவிர்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீராக அமைத்து நாமும் சரியாகி, நம்முடைய குடும்பமும் சரியாகி, நம்முடைய ஊர் மக்களும் சரியாகி, நம்முடைய நாடும் சரியாகுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் அனைவர்களும் கையேந்துவோமாக. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.